வணக்கங்க. ஆக்சுவலா நான் இந்த குழம்பு மிளகாத்தூள் வீடியோ வந்துட்டு ரொம்ப நாளா உங்களுக்கு போடணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். நெறைய பேர் நான் இந்த ஷார்ட் வீடியோவுல இதுல என்னென்ன போட்டு இதுல அரைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நெறைய பேரு வந்து அம் ரீச் பண்ணியிருக்கு அந்த வீடியோ. எதுக்கு நான் பர்ட்டிகுலரா போடணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மிளகாத்தூள் அரைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கு. நல்லா கிளீன் பண்ணிட்டு மிளகாவ வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கணும். ஏன்னா, அத நம்ம கழுவிலாம் காய வைக்க முடியாது. அத எங்க காய வைக்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அதுல என்னென்ன இருக்கும்லாம் தெரியாது. அதனால தொடச்சிட்டு காம்பெல்லாம் எடுத்துடணும். மிளகாத்தூள் வந்து ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காம இருக்கணும். அதனுடைய காரத்தன்மை வந்து குறையாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதோட காம்பெல்லாம் எடுத்துடணும். காம்பெல்லாம் காம்போட போட்டு மிளகாத்தூள் வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காம்போட போட்டு அரைக்கிறாங்க. காம்போட போட்டு நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து என்னைக்கும் அரைக்கக்கூடாது. அந்த காம்பெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு அத வந்து ஒரு துணி வச்சுட்டு தொடச்சிடணும். ஏன்னா நம்ம நெறைய இன்ஸ்டாலயும் சரி, இல்ல Facebookல ரீல்ஸ்லயும் சரி, நெறைய இந்த மீடியாவுல நம்ம வீடியோ பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, அதில அவ்ளோ எலி போகும். ஆம் மிளகா பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெஷ்ஷான மிளகாவா சீசன்ல வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 1 வருஷத்துக்கு ஒரு தடவ நீங்க அரைச்சா போதும். 1 கிலோ மிளகாவுக்கு வந்து 2 கிலோ மல்லி போட்டு அரைச்சீங்கன்னாக்கா, 1 வருஷம் வந்து உங்களுக்கு தாராளமா வரும். ஈவன் ஜாயிண்ட் ஃபேமிலியா ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலியா இருந்தா கூட, உங்களுக்கு தாராளமா வந்துட்டு அந்த மிளகாத்தூள் வந்து 1 இயர் வந்து கண்டிப்பா வரும். என்னன்னா, நம்ம அரைக்கக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் முக்கியமா இந்த வீடியோ எதுக்கு நான் போடணும் அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் மிளகாத்தூள் அரைக்கிறாங்க. என்னென்னத்தையோ தூக்கி அதில போட்டு மிளகாத்தூள் அரைக்கிறாங்க. கடுகு போடுறாங்க. ஆ இந்த இது பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைக்கிறாங்க. பார்த்தாலே சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வாந்தி வருது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ப இந்த குழம்பு மிளகாத்தூள தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். நான்வெஜ்ஜுக்கும் நம்ம இத தான் யூஸ் பண்றோம். வெஜ்ஜுக்கும் இத தான் நம்ம யூஸ் பண்றோம். பொரியலுக்கும் நம்ம இத தான் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு பொரியல் செய்யணும்னாக்கா, அதுல சில இன்கிரீடியன்ட்ஸ் தான் சேர்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. காமனா சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லாத்துலயும் போட்டு நீங்க அந்த கடுகு, ம் அ அந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சீங்கன்னாக்கா, இது எப்படி வந்து ஒரு பொரியலுக்கு சூட் ஆகும்? சாம்பாருக்கு சூட் ஆகும். சாம்பார் நம்ம வைக்கிறோம். சாம்பார்ல போய் இது எப்படி எப்படி இருக்கும் அந்த சாம்பார் எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. என்னென்னத்தையோ போட்டு அரைக்கிறாங்க. இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு மிளகாத்தூள். இது நீங்க வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிளகாத்தூள் எங்க இதுல வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில வந்து அரைக்கக்கூடிய அருமையான ஒரு குழம்பு மிளகாத்தூள் வந்து, இதோட லிங்க் வந்து இந்த ஷார்ட் வீடியோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு குடுக்குறேன். என்னென்ன கரெக்ட்டா எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க 1 வருஷத்துக்கு அந்த மிளகாத்தூள் பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு வந்து விளக்கெண்ணெய கலந்து ஒரு அம்மா வந்து அ அ பெசறி வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மிளகாத்தூள்ல போயி அது சொல்லலாமா என்னான்னு தெரியல. பட் ஏன்னா அத பார்த்துட்டு நெறைய பேர் அந்த தவற பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். மேபி அது எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னவோ அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலா. இது ஏதாவது தவறா இருந்ததுனாக்கா மன்னிச்சுருங்க. அப்புறம் இத மாரி இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் அரைக்கக்குள்ள வந்து மிளகா, மல்லி இதெல்லாம் வந்து நல்லா காயணும். மிளகாவ கையில எடுத்து இப்படி நொறுக்குனீங்கனாக்கா, அப்படி பொடியா போகும். அந்த அளவுக்கு நீங்க வந்து காய வச்சு அரைச்சீங்கனாக்கா, அந்த மிளகாத்தூள் வந்து கெட்டும் போகாது. ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிளகா, மல்லி எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு, அந்த மேல சேர்க்கக்கூடிய மசாலா பொருள் எல்லாம் நல்லா காய வச்சுட்டு அரைச்சீங்கனாக்கா, நீங்க நான்வெஜ் குழம்பா இருக்கட்டும், வெஜ் குழம்பா இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். நான் இது வந்து 1 கிலோ மிளகாவுக்கு அ 2 கிலோ மல்லி போட்டு அரைப்பேன். நான் இப்ப வந்து 1/2 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ மல்லி போட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா பசங்க எல்லாம் வந்து காலேஜ் போயிட்டாங்க. அதனால இதோட தேவை வந்து நமக்கு அதிகமா இருக்காது அப்படிங்கிறதுனால, நான் வந்துட்டு அதோட ரேஷியோ வந்துட்டு கம்மி பண்ணிட்டேன். நீங்க 1 கிலோ மிளகாவுக்கு நான் 2 கிலோ ஒ மல்லி போட்டு அரைக்கிறதுக்கான அந்த மெஷர்மென்ட் இந்த ஷார்ட் வீடியோல குடுத்துருக்கேன். நீங்க அப்படியே பாதியா கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத மாரி நீங்க அரைச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மஞ்சத்தூள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கடைகள்ல வாங்காதீங்க. எப்ப நீங்க மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு ஜாமான் வாங்குறீங்களோ, மிளகா, மல்லி வாங்குறீங்களோ, அப்பயே வந்து மஞ்சள வாங்கிக்கோங்க. 1/2 கிலோவுக்கு மேல வாங்காதீங்க மஞ்சள். அந்த 1/2 கிலோ மஞ்சள் ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம கம்மியா தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதனால 1/2 கிலோ வந்து மஞ்சள் வாங்கிக்கோங்க. 1/2 கிலோ மஞ்சள் வாங்கிக்கோங்க. மஞ்சள் வாங்கிட்டு நீங்க அரைச்சீங்க அப்படின்னாக்கா, இது வந்து இந்த அளவுக்கு வரும். இது ஒரு 1 கிலோ 1 கிலோ பிடிக்கும் இந்த செம்படம். 1/2 கிலோ நீங்க மஞ்சள் வாங்கி அரைச்சீங்கன்னாக்கா, இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து
மஞ்சள் நமக்கு கிடைக்கும். இதை தாண்டி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மஞ்சள் வந்து மிளகாத்தூள் அரைச்சாலும் மஞ்சள் அரைச்சாலும் சரி ஒரு அளவுக்கு தான் இருக்கும். எந்த மசாலாவா இருந்தாலும் அதுக்கு மேலே போனீங்கன்னா அதனுடைய தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ மிளகாத்தூள்லாம் அரைச்சிங்க அப்படின்னாக்கா அதிகபட்சமாக ஒரு வருஷம், குறைஞ்சபட்சம் 6 மாதம், அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் நீங்கள் வந்து 1/2 கிலோ மஞ்சள் வாங்கி நீங்கள் அரைச்சிங்கன்னாக்கா இது தாராளமாக உங்களுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறது இப்போ அதிகபட்சமாக நான்வெஜ்ஜுக்கெலாம் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்து சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். இந்த ரசம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது இவ்வளோ தான் போடுவோம். ஸோ அதனால வந்துட்டு எப்படியும் வந்து ஒரு 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் வரும். அப்படியே இல்லைனாலும் 3 மாதம் தான் மழைக்காலம் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் காலம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், மழைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு மஞ்சள் தூள் வந்தால் கூட நீங்கள் அப்புறம் வெயில் அடிச்சதுனாக்கா மஞ்சள் வாங்கி காய வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். எந்த மசாலா பொருளையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்துட்டு மசாலா பொருட்கள்லாம் வாங்கிக்கிங்க. நான் இந்த கறி மசாலாவாக இருக்கட்டும், பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், இல்லை ஜீரக பொடியாக இருக்கட்டும், மிளகு பொடியாக இருக்கட்டும், தனியா பொடியாக இருக்கட்டும், இது எல்லாமே தனி மிளகாத்தூளாக இருக்கட்டும், இது எல்லாமே காய வச்சு வீட்டிலேயே மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கடைகளில் வாங்கக்கூடிய மசாலா பொருட்கள் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி நமக்கு வருது, எந்த அளவுக்கு வந்து அது தூய்மையானதாக வரும், கலப்படம் இல்லாமல் வரும் அப்படின்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கி தவிர்க்க முடியாத சூழ்நிலை. மற்றபடி நீங்கள் வாங்கி அரைச்சி வச்சுக்கிறது பெட்டர். நான் எல்லா மசாலாவுமே வந்து ஹோம்மேட் மசாலா தான். என்னோடய பிரியாணிலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிறதுக்கு காரணம், என்னோடய மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிறதுக்கு காரணம் நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டு வைக்கிற அந்த குழம்பு தான். இந்த மாதிரி மசாலாலாம் பெரும்பாலும் வந்து மேக்ஸிமம் நான் வந்து வெளியில் வாங்க மாட்டேன். என்னால் தவிர்க்க முடியாத காரணத்தினால சில வாங்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படக்குள்ள மட்டும்தான் அந்த மசாலா யூஸ் பண்ணுறது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சுப்பேன் நான். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறது தான். ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் வந்து இதே மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சமையல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னென்னமோ வீடியோ நம்மளாம் பார்த்துட்டு லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.